10 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. 2 டேட்ஸ் எடுத்து விதைகளை நீக்கிட்டு அதையும் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கூடையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நல்லாவே குக் ஆகிருக்குங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த கஞ்சி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.